ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா மேக்ஸு. மேக்ஸ் சப்ஜெக்ட் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை ஸ்கோரிங் சப்ஜெக்டாக இருக்கிறது தமிழும் மேக்ஸும் மட்டும்தான். ஜிஎஸ் வந்து நம்ம ஜிஎஸ் வந்து எவ்வளோ படித்தாலும் நம்ம ஆவரேஜாக 55 to 60 அந்த மார்க் ரேஞ்சில் வர நம்ம எல்லாருமே போட்டுருவோம். பட் மேக்ஸ் வரல வரல அப்படின்ட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா, நம்மளோட வெற்றி வந்து ஒவ்வொரு எக்ஸாம்லயும் வந்து ஒவ்வொரு வருஷமும் நமக்கு தள்ளி தள்ளி போய்க்கிட்டே தான் இருக்கும். மேக்ஸ் பெரிய அளவில் போட வராதவங்க வந்து இதுக்கு முன்னாடி மேக்ஸ் சப்ஜெக்ட் மட்டும்தான் வந்து பிரச்சனையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து தமிழுமே நமக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. ஏன்னா தமிழ் நம்ம நிறையா படிக்கணும், அவுட்சோர்ஸ் வந்து நிறையா படிக்கணும். அதனால் தமிழுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கும் கொடுங்க. ஏன்னா தமிழ் 100, மேக்ஸ் வந்து 25 மார்க். டோட்டலி 125 கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம படிக்கணும். ஜிஎஸ் வந்து 75 கொஸ்டின். குரூப் 2, குரூப் 4 பொறுத்த அளவுக்கு தமிழ் அண்டு மேக்ஸில் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும். அண்ட் ஜிஎஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டனான ஸ்கோரிங் சப்ஜெக்ட் வந்து நல்லா படித்து வச்சுக்கிட்டு நமக்கு மார்க் வந்து இந்த சயின்ஸ், ஜியாகிரஃபி இதிலலாம் வந்து 5 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அப்போ அதுக்கு வந்து முக்கியமான டேட்டாஸ் மட்டும் வந்து படிச்சுக்கிட்டா போதும். நம்ம ஓரளவு போட்டுறலாம். அண்ட் குரூப் 1 பொறுத்தவரை நமக்கு ஜிஎஸ் மட்டுமே 175 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. மேக்ஸ் வந்து 25 கொஸ்டின்ஸு. ஸோ குரூப் 1 ப்ரிலிம்ஸ் பொறுத்தவரை ஜிஎஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும். ஆனால் குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு நமக்கு தமிழும் ஸ்கோரிங் சப்ஜெக்ட் தான், மேக்ஸும் ஸ்கோரிங் சப்ஜெக்ட் தான், ஜிஎஸ்ஸும் படிக்கணும். ஸோ வந்து அதிக ப்ரிஃபரன்ஸ் வந்து தமிழுக்கும் மேக்ஸும் கொடுத்து படிங்க. அண்ட் ஜிஎஸ்க்கு வந்து ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், எக்கானமி, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன், பாலிட்டி, முக்கியமாக பாலிட்டி இந்த மாதிரி சப்ஜெக்டில் வந்து ஃபுல் மார்க் போடுற அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. தேங்க்யூ.